அகைன் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோங்க. ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர் சேனல் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. பட் என்னோட சேனலில் வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 வீடியோஸ்க்கு மேலே நான் வந்து போட்டிருக்கேங்க. பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹிட்டான எக்கச்சக்கமான வியூஸ் வந்து ஒரு சூப்பரான டுட்டோரியல், சூப்பரான வீடியோன்னு வந்து சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 200K வியூஸ்க்கு மேலே வந்து போன ஒரு டாப் ரேட்டட் வியூவில் இருக்கிற ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதே மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோங்க. எஸ், ஒரு சூப்பரான வந்து ட்ரேப்பிங் ஃபார் கிட்ஸ். என்ன ட்ரேப்பிங்னு பார்த்தீங்கன்னா செட்டு முண்டு ஃபார் ஓணம். ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாரீ ட்ரேப்பிங் வந்து பார்த்துருக்கோம், நிறையா வந்து வாட்டர்ஃபால் ட்ரேப்பிங் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேஜராக வந்து ஹிட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா பின்கோசுவம் சாரீ வந்து ட்ரேப் பண்ணுறது தான் வந்து ஹையஸ்ட் வியூ வந்து என்னோட சேனலில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து கேரளா ஸ்டேட்டுக்கு வந்து போகிறோம். எஸ், ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஒரு செட் முண்டு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த ட்ரேப்பிங் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து மேக் ஓவர் வந்து பார்க்க போகிறோங்க. ஃபேஸ் மேக் ஓவர் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்து எப்படி ஒரு நார்மல் ஃபெஸ்டிவ் லுக் வந்து குழந்தைக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செட் முண்டுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து சிம்பிளாக வந்து பண்ணலாம், என்ன ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த மேக் ஓவரும் வந்து பார்க்க போகிறோம் வித் த ட்ரேப்பிங்கு. ஸோ நான் எங்கே வாங்கினேன், என்ன ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன், என்ன ரேட் ஆச்சு, இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமேசிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நடுவில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப் விட்டால் கூட உங்களுக்கு வந்து மேபி புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு ட்ரேப் பண்ணணும்னு சொல்லி தான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்க போகிறேன். இன்றைக்கி அகைன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மின்ட்டுக்கு தான் வந்து ட்ரேப் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து சூப்பராகவே இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் மின்ட்டு இன்றைக்கி மின்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஒரு செட் முண்டு வந்து ட்ரேப் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு கிரேட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காஸ்டியூம் அவுட்ஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மின்ட்டு வந்து கிரேட் 5 வந்து படிக்கிறா. ஸோ அவங்களுக்கு வந்து செட் முண்டு வந்து ட்ரேப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க வித் கம்ப்ளீட் மேக் ஓவர். அது மட்டும் இல்லாமல் மின்ட்டு வந்து திருவாதிரா டான்ஸில் இருக்கா. ஸோ அதனால் டான்ஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செட் முண்டு. ஓகே, இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் சாரீ ப்ளஸ் அந்த வேஷ்டி கட்டுவோம் இல்லையா. செட் முண்டுனாவே நமக்கு வந்து கீழே வந்து அந்த வேஷ்டி மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஹாஃப் சாரீ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கலர் வேணாலும் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாங்க. பட் இவங்க வந்து டான்ஸில் இருக்கனால இவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து இது வந்து நம்ம ட்ரேப் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முண்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபுதாபியில் வந்து எலக்ட்ரா ஸ்ட்ரீட்டில் வந்து கல்யாண் சில்க்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அதே கலெக்ஷன்ஸு. ஸோ கல்யாண் சில்கில் தான் நான் வந்து இந்த முண்டு செட்டு வந்து வாங்கினேங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 dirhams வந்து ஆச்சு வித் இந்த கம்ப்ளீட் 2 பீஸ். கீழே வேஷ்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாஃப் சாரீ. ஓகே, அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக கட்டுறதுக்கு வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து லெகின்ஸ் அந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க. பட் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு லைட் கலர், ரைட். ஸோ அதுக்கு நமக்கு மேட்சிங்காக வந்து ஒரு இன்ஸ்கர்ட் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நல்லா டைட் ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஸ்கர்ட் அந்த மாதிரி போடணும். பட் டைட் ஃபிட்டிங்கில் ஸ்கர்ட்ஸ் இருக்காது. ஏன்னா இது நம்ம ட்ரேப் பண்ணுறோன்னா இது நமக்கு பாவாடை மாதிரி கிடையாது. இது வேஷ்டி மாதிரி நம்ம வந்து ட்ரேப் பண்ணுறதுல தான் இது இருக்குங்க. சப்போஸ் அவங்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனே வேறு இருக்காது. ஸோ அதனால் வந்து மின்ட்டுக்கு வந்து ஐ காட் அ இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சைஸ் கிடையாது, மீடியம் சைஸ், கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கலர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ஹைட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம், அது நம்ம வந்து மடித்து வந்து விட்டுறலாம். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து நம்ம இந்த இது வந்து கட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த செட் முண்டு வந்து அவளுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்குது, எப்படி ட்ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேக் ஓவர் வந்து காலையில் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த கம்ப்ளீட் ஸ்டெப் அவளுக்கு என்னென்ன மேக்கப்லாம் நான் வந்து போட போகிறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக ஒரு ஓணம் என்ன சொல்கிறது, ஓணம் குட்டி
அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். வித் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ்லாம் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆக்சசரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து போடணும்னு. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஹேர்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் வந்து வச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. மின்ட்டுக்கு வந்து குட்டி முடி தான் இருக்குது, பட் அவங்க கொடுத்துருந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் போனிடெயிலில் வந்து நம்ம ஃபுல்லாக அடியிலேருந்து அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியான ஒர்க் தான். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் கொஞ்சம் ஏதாவது அவளுக்கு டிசைன்ஸ் ஏதாவது போட்டு அதுக்கப்புறம் அந்த போனிடெயிலில் போட்டு அந்த லுக் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மேக் ஓவர் செக்ஷனில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்அவே கோ டு ட்ரேப்பிங் த செட்டு முண்டு. ஓகே, ஃபார் ஓணம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு சாரியோ இல்லை ஹாஃப் சாரியோ வந்து குழந்தைங்களுக்கு ட்ரேப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய ஸ்டெப் வந்து அந்த இன்ஸ்கர்ட், உள்ளே போடுற இன்ஸ்கர்ட்டோ இல்லை உள்ளே போடுற அந்த இன்னர் லெகின்ஸோ பேண்ட்டோ அவங்களோட லென்த், அவங்களோட ஹைட்டு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணுங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து ஹைட் வந்து சொல்லிட்டாங்க. அவங்க இந்த லென்த் வரைக்கும் தான் நமக்கு வந்து உங்களோட முண்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து சாரீ ட்ரேப் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட லென்த் அந்த ஹைட்டை வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ட்ரைப் பண்ணுமா இல்லை வந்து பாதி வரைக்கும் கால் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் வந்து நம்மளோட இன்ஸ்கர்ட் ஹைட்டாக இருந்தால் கூட நான் இப்போ வந்து பண்ணியிருக்கிற மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க அந்த இன்ஸ்கர்ட்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்கர்ட்டை வந்து அவளுக்கு எந்த ஹைட்டுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மடித்து வந்து வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முண்டு வந்து ட்ரேப் பண்ணணும். எஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஷ்டி மாதிரி இருக்குங்க. அந்த கோல்ட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு சென்டர் பிளேட்டில் வந்து வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சென்டர் வந்து அந்த கோல்ட் லைனை மட்டும் நான் மின்ட்டோட கையில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அவளோட கையில் வந்து வைக்க சொல்லிட்டு ரிமைனிங் இருக்க கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே வந்து அந்த இன்ஸ்கர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணுங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சென்டர் லைன் வந்து அவளுக்கு சென்டர் அந்த மிட் போர்ஷனில் வந்து வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ணிட்டேங்க. அந்த சென்டரில் வந்துட்டு அந்த கோல்ட் லைன் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ முன்னாடி பின்னாடி பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த க்ளோத்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணுங்க. ஜென்ரலி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாரீ ட்ரேப் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பிகாஸ் பெரியவங்க நம்ம வந்து மேனேஜ் பண்ணிப்போம் வந்தால் கூட, பட் குழந்தைங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு ட்ரேப் பண்ணும்போதே ப்ராப்பராக ட்ரேப் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய மெயினான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஏன்னா வந்து ஜென்ரலி வந்து சாரீ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ இந்த முண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டான்ஸ் பண்ணும்போது கீழெல்லாம் உட்காந்து டான்ஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட கால் வந்து கொஞ்சம் வைடன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு லூஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம லூஸும் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து உட்காந்து டான்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட்டாகவே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உட்காரத்துக்கு வந்து கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா இந்த திருவாதிரா டான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிளாசிக்கல் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க கீழே வந்து நல்லா வந்து அவங்களோட லெக்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வைடன் பண்ணி காலை வைடன் பண்ணி வச்சுட்டு அந்த டைட்னஸ் வந்து நீங்கள் கொடுத்தாவே நமக்கு வந்து போதுங்க. கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க டான்ஸ் பண்ணுறாங்கன்னா. இல்லை அவங்க டான்ஸ் வந்து பண்ணலைன்னா தென் இட் இஸ் ஃபைன். நம்ம வந்து அந்த வைடன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து கொஞ்சம் வைடன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்தா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாஃப் சாரி பார்ட். ஸோ ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்குங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. உங்கள் கையிலே வந்து நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அவங்களோட லென்த் வந்து பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து எந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த கம்ப்ளீட் ப்ளீட்ஸையும் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முண்டில் வந்துட்டு கீழே வந்து நமக்கு எப்படி வந்து அந்த லைன் இருந்துச்சு இல்லையா கோல்டு, அதே மாதிரி இந்த ஹாஃப் சாரிலையும் வந்து நீங்கள் ட்ரேப் பண்ணி கொண்டு வரும்போது அந்த கோல்டன் லைன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வரணுங்க. ஸோ இந்த மாதிரி லுக்காக இருக்கணும் நமக்கு. ஸோ அப்போ தான் வந்து இது ட்ரெடிஷ்னல் அந்த கேரளா அவுட்ஃபிட்டோட அந்த கம்ப்ளீட் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃப்ரண்ட்லேயும் அந்த கோல்டு ஜரி லைன் இருக்கணும், சைடில் வந்து நம்ம ஹாஃப் சாரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனும் இருக்கணும். ஸோ மேலே வந்து இருக்கிற அந்த ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட
ட்ரேப்பிங்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த லைன் வந்து கோல்டன் லைன்ஸ் வந்து ப்ராப்பராக வரணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ட்ரேப் பண்ணுறதுக்கு. காட்டன் அப்படிங்கிறதுனால மேலே வந்து நீங்கள் வந்து ப்ளீட்ஸ்லாம் வச்சுட்டு கையிலேயே நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வந்து நின்றுங்க. எஸ், திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் த முண்டு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னாக்கும் மின்ட்டுக்கும் 2 பேருக்குமே ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம காலைல எடுத்தோமா டக்குன்னு வந்து ட்ரேப் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி ப்ரீ ப்ளீட் வந்து பண்ணிவிட்டேன். பட் ப்ரீ ப்ளீட் வந்து கண்டிப்பாக வந்து அவசியமே இல்லைங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கையிலே வந்து அந்த ப்ளீட்டை ப்ராப்பராக வச்சுட்டு கையிலே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டாக வந்து அதுவே வந்து செட் ஆயிடும். நீங்கள் எதுவுமே இதுக்காக வந்து ரொம்ப வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் லுக் ஆஃப் த முண்டு. நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேப்பிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேக் ஓவர். குழந்தைங்களுக்கு மேக் ஓவருங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாகவே இருந்தாவே பெட்டராக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா க்ளீனாக வந்து ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில் ஜென்ரலி வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மின்ட்டுக்கு வந்து ஜென்ரலி செட்டாஃபில் அந்த அளவுக்கு செட் ஆகாதனால நான் வந்து நியூட்ரிஜனை வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து டெர்மட்டாலஜி வந்து எங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு க்ரீம் தான். ரொம்ப ரொம்ப வாட்டர் பேஸ்டான ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிடலாங்க. பிகாஸ் அதுக்கு மேலே அவங்களுக்கு பெருசாக வந்து எதுவும் தேவைப்படாது. ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரி செயின்ஸ் வந்து போட்டாச்சு. ஒரு குட்டி ரிங் கொடுத்தாச்சு மின்ட்டுக்கு. பேங்கிள்ஸ் வந்து நான் மேட்சாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ பேங்கிள்ஸ் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு வகுடு எடுத்துகிட்டு 2 சைடில் வந்து சும்மா நம்ம வந்து ரோல் மாதிரி வந்து பண்ணாவே வந்து நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அப்படியே வந்து நீங்கள் ரோல் மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டு பின்னாடி சைடில் கொண்டு போயிட்டு ஒரு ஹேர்பின் வந்து போட்டு செட் பண்ணிடுங்க. ஸோ முன்னாடி லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்யூட்டாக வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் பெரியவங்கள நம்மளே வந்து போடுவோம் இல்லையா. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரோல் மாதிரி கொடுத்து நீங்கள் அப்படியே வந்து அதை போட்டுக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் மின்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து போனிடெயில் போட்டு அதில் பூ வைக்கணும்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஜென்ரலி முண்டு வந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து குட்டி பிரைட் மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து சென்டர் கிளிப் வந்து ஒன்று போட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டிங்கன்னா அதுதான் பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைலாக இருக்கும். இந்த முண்டு, கேரளா செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. பட் மின்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கனால நான் எல்லா ஹேரையும் என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் செட் பண்ணிட்டு பின்னாடி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு போனிடெயில் வந்து போட்டேங்க. ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர்லாம் வந்து அவளுக்கு அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு வந்து செட் பண்ணிடலாம். பவுட்ரு வந்து நீங்கள் போட்டுட்டு சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து ஒரு பிந்தி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி ஆகிட வேண்டியதாங்க. ஐ ஷேடோ வந்து போடணும். ஜென்ரலி லைட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போ நான் வந்து பவுடர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மின்ட்டுக்கு வந்து செட் பண்ணியாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்ஃபோட ஐ ஷேடோ ப்ளஷ் 2மே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் 2மே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ ப்ளஷ் 2த்துக்குமே வந்து இதில் கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும் எல்ஃபில். ஸோ நல்ல பிராண்ட் வேறு. ஸோ அதனால் நான் 2மே வந்து ப்ளஷ் அண்ட் ஐ ஷேடோ 2மே இதிலே வந்து நான் போட்டுட்டேங்க. ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க் ஷேட் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு பேஸ்டல் ஒரு சட்டலான ஒரு ஷேட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஐலைனர் வந்து மாஸோட ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் சின்ன ஒரு பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு ஐலைனரு. ரொம்ப ரொம்ப நல்ல பிராண்டுன்னு கூட சொல்லுவேங்க. ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு வந்து அது இருக்கும். ஸோ ஐலைனர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. குழந்தைங்கிறதுனால நான் வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணலை. பிகாஸ் அவங்க கண் ஏதாவது வந்து தேய்ச்சாங்க அப்படின்னா காஜல் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து காஜல் வந்து போடல. ஒன்லி ஐலைனர் போட்டேன். ஐ ஷேடோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐலைனர் வந்து போடுங்க. ஐலைனர் வந்து நீங்கள் திக்காக போட்டாலும் ஓகே, தின்னாக போட்டாலும் ஓகே, இல்லை மீடியமாகவும் போடுங்க. நான் வந்து மின்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாட் லைக் ரொம்ப திக்கும் இல்லை ரொம்ப தின்னும் இல்லை, லைக் நார்மலாக வந்து போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர்லாம் வந்து
வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ தான் வந்து ஐ மேக்கப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதிரி டான்ஸ்க்கெல்லாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மின்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த விங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து விட்டு கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஐலைனர் வந்து போட்டு செட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ். ஸோ நான் எல்ஃப்லேயே வந்துட்டு அந்த ப்ளஷ் பேலட் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளஷ் பேலட் வச்சே வந்து லைட் மைல்டு பிங்க் வச்சு அவளுக்கு வந்து செட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டார்க்கர் ஷேட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போட தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிந்தி. பொட்டு வந்து கண்டிப்பாக வேணும். பொட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய பொட்டு கூட நீங்கள் வைக்கலாம். பிகாஸ் திருவாதிரா டான்ஸுங்கும் போது நமக்கு டான்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே வந்து அந்த லுக் தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூ வந்து வைக்கணும். மல்லிகைப்பூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதனால் இங்கே வந்து பெருமாள் பூக்கடை பக்கத்தில் வந்து இங்கே ஸ்ரீ முருகன் பூக்கடைன்னு வந்து ஒரு பூக்கடை இருக்குது. நிறையா இருக்குது, பெருமாள், முருகன், பிருந்தாவன்னு. நான் வந்து இன்றைக்கி முருகனில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு முளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 dirhams வந்து சொன்னாங்க. ஸோ மின்ட்டுக்கு வந்து ஒரு முளை வாங்கி கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃப்ளவர்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஃப்ளவர் வச்சதுக்கப்புறம். ஸோ இது தாங்க நமக்கு கம்ப்ளீட் லுக் ஆஃப் த செட்டு முண்டு. நான் நெக் பீஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டேன். நெக் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் லுக். ஸோ ஃபைனலி மின்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கால. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செட்டு முண்டு ட்ரைப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சிம்பிள் அண்ட் நீட் மேக் ஓவரோட சூப்பராக வந்து அவங்களே வந்து ட்ரெஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டட்டா, பை பாய், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.